உள்ளே இருக்க எமோஷன்ஸ் அண்ட் எவ்ரி திங் அது எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நாம் பார்த்த மனிதர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ் பாஸ்கர் சார் கேரக்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி பீப்புளெலாம் என்னை சுற்றி நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதாவது வெறும் அன்பை மட்டுமே கொடுத்த நிறைய பேர் எனக்கு தெரியும். ஸோ அவங்க எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணி தான் ஒவ்வொரு கேரக்டர்ஸும் டிசைன் பண்ணியிருந்தோம். பேசிக்காக கைண்ட்னஸ் அண்ட் லவ் ஸ்ப்ரெட் பண்ணணும், அதுக்காக தான் பண்ணப்பட்ட ஒரு படம் இது. நீ வந்து விஜய் ஃபேன்ஸா? அங்கே எல்லாருக்கும் கொஞ்சம் விஜய் ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்குது, எப்படி இருக்கு? எல்லாருமே விஜய் சார் ஃபேன் தான். ஸோ ஆனால் நாங்கள் அதுக்காக அந்த இது பண்ணல. ஏன்னா அந்த கதையில் ஒரு கேரக்டராக அந்த சின்ன பையன் ஒரு விஜய் சார் ஃபேன். ஸோ அப்படின்ற ஒரு கேரக்டர் ஐ மீன் ஒரு ஸ்கெட்சாக தான் நாங்கள் அது பண்ணியிருந்தோம். சும்மா வாண்டடாக இங்கே ரெஃபரன்ஸ் வைக்கணுமே அந்த மாதிரி இல்லாமல் லைக் அந்த பையனோட கேரக்டரே அப்படி தான். அவன் கதவு திறக்கும் போது கூட விஜய் சார் பாட்டு பாடி போய் தான் கதவு திறப்பான், யாருன்னு சொல்லி கதவு திறப்பான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவன் அந்த கேரக்டர்லேயே இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருந்தோம். இந்த பையன் வந்து ആവേശം ടീമോ ഇങ്ങനൊരു സിനിമയുടെ ഭാഗമാകാൻ കഴിഞ്ഞത് ഭയങ്കര സന്തോഷമുണ്ട്. ആവശ്യത്തിന് ശേഷം ഇതുപോലൊരു നല്ല സിനിമയും പിന്നെയും ഭാഗമാകാൻ സാധിച്ചതിൽ ഒരുപാട് സന്തോഷം. അങ്ങനെ ഇവരെ തന്നെയാണോ ആദ്യം തന്നെ ഈ റേറ്റിംഗിൽ തന്നെ ഇവരെന്നാണ് ആദ്യം കാസ്റ്റ് ചെയ്യാനുള്ള കാരണം? കാണുമ്പോൾ തന്നെ ഇവരെ ഈ ബോണ്ടിങ് ഈ കെമിസ്ട്രി വർക്ക് ആണെന്നുള്ളത് കൊണ്ടാണോ ഇവരെ കാസ്റ്റ് ചെയ്യാനുള്ള കാരണം? இல்லை ரைட்டிங் அப்போ மித்துன் மைண்டில் இல்லை. எல்லாரையுமே நாங்கள் ஆமாம் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சுட்டு தான் எந்தெந்த கேரக்டருக்கு யார் கரெக்டாக இருப்பாங்களோ அவங்கள்ட்ட போகலான்னு சொல்லி பண்ணது. மித்துன் தான் லாஸ்ட்டாக மூவிக்குள்ளே என்ட்ரான பர்சன். ஸோ லாஸ்ட்டாக மித்துன் கேரக்டர் தான் நாங்கள் யார் பண்ணலான்னு செக் பண்ணி அதுக்கப்புறம் டீம்லேருந்து காமிச்சாங்க மித்துன் ஃபோட்டோ. நாங்கள் அதுக்கு முன்னாடி ஆடிஷன் பார்த்துருக்கோம், என்ஜாய் பண்ணியிருக்கோம். அகைன் எனக்கு மித்துன் ஃபோட்டோ வந்ததுன்னா சூப்பர், அவருடைய ஆடிஷன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆடிஷன் பண்ணி அதுக்கப்புறம் மித்துன் உள்ளே வந்தார். ரசிகுமார்ண்ணா ஃபஸ்ட்டு படம் பண்ணல டேரக்டர் சார் கிட்ட இருந்து நீங்கள் ஒரு வியந்து பார்த்த விஷயம் இவ்வளோ நாள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் ஏதாவது ஒரு சீன் சொல்லலையோ எக்ஸ்பிளைன் பண்ணலையோ பரவாயில்ல நல்லா இருக்கு உங்கள் ஒரு மைண்டில் ஒரு ஸ்பார்க் இருக்கும்? அது அவர் சொன்ன நரேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க இன்னப்போ வரைக்கும் அதுக்கு வருத்தப்படுவாங்க. என்னென்னா அதை நான் கூந்து காமிச்சேன், என்னாலலாம் அப்படி நரேட் பண்ண முடியாது. அப்போ அவங்க சொன்ன காமெடி, நீங்களாம் இவ்வளோ சிரிச்சிங்கல்ல, இவ்வளோ சிரித்து ரசிச்சிங்கல்ல, அது நான் ஒரு ஷாட்டு கூட ஒரு சீன் கூட சிரிக்கலை. அப்படியே சிரிக்காமல் ரொம்ப அமைதியாக கேட்டேன். ப்ரொடியூசர் தான் சிரித்தார். ஃபீலிங்க்கு நான் ஃபீல் பண்ணல, இவர் தான் ஃபீல் பண்ணார். இல்லை சார், உங்களை எப்படியாச்சும் ஓகே பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சிரிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நீங்கள் சிரிக்கவே இல்லை. நானும் டேரக்டர் வந்து விழுந்து நரேட் பண்ணுறாரு, பாட்டெல்லாம் போடுறாரு. நான் சரி ஓகே இவர் எமோஷனல் ஆக மாட்டாரு, சரி புஷ் பண்ணிவிடும், நான் சிரிக்கிறேன், அழுறேன், கல்லஞ்சுக்காரரு, கொஞ்சம் கூட அடவும் இல்லை, சிரிக்கவும் இல்லை. ஸோ நான் இப்போ சிரிக்கிறேன். அது அவர் சொல்லும்போது அந்த நரேஷன் ரசித்தேன். நான் உள்ளுக்குள்ளே சிரித்து எல்லாமே நான் இது பண்ணேன். பட் அந்த நரேஷன் வே ஆஃப் நரேட் பண்ணுறது ஒன்று, ஸ்பாட்டில் எல்லார்ட்டையும் ஒர்க் பண்ணுற அந்த விதம் அப்படி ஒரு அழகாக போகும்போது எல்லாம் பசங்க தான், எல்லாம் சின்ன பசங்க, கேமராமேன் எல்லாமே. எனக்கு ஏதோ காலேஜுக்குள்ளே போன மாதிரி தான் இருந்தது. ஒரு காலேஜில் அப்படி படிக்கிற மாதிரி இவங்களோடலாம் பண்ணும்போது பட் ரொம்ப அழகாக இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அந்த இது இல்லாமல் எல்லாமே கிளியராக ஹேண்டில் பண்ணதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு இயக்குனர்கிட்டையும் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம முதற்படம் ஜெயிச்சனால நமக்கு எல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. என்னுடைய 10வது படம் 20வது படமும் ஒவ்வொரு இயக்குநர்களும் எனக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அது எண்டே கிடையாது, அது போய்கிட்டே தான் இருக்கும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஐம் லேர்ன் ஃப்ரம் ஹிம் லாட். டேரக்டர் ஆனால் இப்போ உள்ள ட்ரெண்டு வந்துட்டு இப்போ இருக்கிற எல்லா படத்துலையும் ஒரு பழைய சாங், எல்லா பழைய சாங்கும் வச்சு நம்ம இப்போ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, அதனால நம்ம பண்ணுறோம். இதில் வச்சதுக்கான ரீசன் அதானா இல்லை ரைட்டிங்ல? இல்லை பழைய சாங் வைக்கணுன்ற மாதிரி வைக்கல. எனக்கு சிம்ரன் மேம் டான்ஸ் இருக்கு இல்லையா, அது மட்டும் ஓகே, அந்த ஸ்பேஸ் எனக்கு அமைச்சு கொடுத்துச்சு. ஏன்னா அது ஸ்கிரிப்ட்லேயே இதில் எனக்கு மம்முட்டியான் ஐ மீன் அந்த சாங் பார்த்தீங்கன்னா அது ஸ்கிரிப்டுக்குள்ளேயே வரும். ஸோ எனக்கு இவங்க 2 பேருக்கும் மாற்றி ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி மாற்றி போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு எனக்கு அந்த சாங் தேவைப்பட்டுச்சு, கதையாகவே எனக்கு அது தேவைப்பட்டுச்சு. அண்ட் இப்போ நீங்கள் சிம்ரன் மேம் டான்ஸ் பார்த்துருப்பீங்க. அது வந்து எங்களுக்கு என்னன்னா ஆல்ரெடி எங்கள் பிளான், ஒரு ப்ரொபோசல் சீன் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து எல்லாருமே ஒன்றா இருக்காங்க, ஏரியாவில் இருக்க எல்லாருமே ஒன்றா இருக்காங்கன்றதை காமிக்கப்புறம் அங்கே பெர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி ஸ்கிரிப்டில் வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு இருந்துச்சு. ஸோ டான்ஸ் ஆடுறாங்க, ஜாலியாக இருக்காங்க. ஸோ அது இருந்துச்சு. அப்போ அந்த இடத்த ஹைலைட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு ஸ்பார்க்கு தான் அது. ஸோ அதை நாங்கள் யூஸ் பண்ணோம் அண்ட் இட் ஒர்க்டு. இன்னொரு கொஸ்டின், சீரியஸாக எனக்கு இந்த படம் உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல டச், நல்ல ஃபேமிலி ஸ்டோரி, நல்லா காமெடி, எல்லாமே. உங்கள் ரைட்டிங் ஸ்டைல் இதானா இல்லை இதுக்கடுத்து இன்னும் ஆக்ஷன் ஃபிலிம் அந்த மாதிரி உங்கள் ரைட்டிங்கில் எதுவும் இருக்கா? தெரியல, என்னோட ஃபிலிம் என்னன்னு எனக்கு நானும் கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சிருக்கு. நான் இதோட ப்ராசஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். எழுதின விதமாக இருக்கட்டும், அதை ஷூட் பண்ண விதமாக இருக்கட்டும்,
ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபியூச்சரில் தான் தெரியும், திரும்ப அகைன் நான் அடுத்து எழுதும்போது தான் தெரியாது எனக்கு என்ன வருதுன்றது எனக்கு அப்போ தான் தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தப்பறம் ஹேட்ரிக் மாதிரி தெரியுது லவ்வர் குட் நைட்க்கு அப்புறம். ஸோ எப்படி அந்த டிரெக்டரை சூஸ் பண்ணி சீன் ரோல்னா போட அந்த மேஜிக் எப்படி கிரியேட் பண்ண தெரியும்? இல்லை ஆக்சுவலி டைரக்டர் செலக்ட் பண்ணுறதில்ல, ஸ்கிரிப்ட் தான் செலக்ட் பண்ணுறோம். என்டையராகவே ஸ்கிரிப்ட் கேட்குற ப்ராசஸில் ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆச்சுன்னா மட்டும் தான் நாங்கள் படம் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வந்து முன்னாடி ஹிட் கொடுத்துருக்காங்களா, ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆச்சுன்னா நாங்கள் படம் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு நான் பொதுவாகவே ஷானோட மியூசிக் வந்து பயங்கரமாக ரசித்து கேட்பேன். எனக்கு இளையராஜா சாருக்கு அப்புறம் வந்து ஷான் ரோல்டன் தான் எனக்கு பர்சனலாகவே. ஸோ அவரோட மியூசிக் பிடிக்கிறதுனால நான் கதை கேட்கும்போதே அவர் மியூசிக் பண்ணால் அந்த படத்துக்கு எப்படி இருக்குன்னு தான் நான் வந்து கதையை கேட்பேன். ஸோ அவருமே இந்த கதைக்கு பயங்கரமாக ஒர்க் பண்ணிக்கார் நம்புகிறேன். டைரக்டர் ஹியர் ஸோ சுப்பிரமணியபுரம் வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி தமிழ் சினிமாவில் இல்லை, இந்தியன் சினிமாவில். ஸோ அந்த சார்கிட்ட ஏதாவது கற்றுக்கிட்டேன் இந்த ரைட்டிங் ப்ராசஸ் எல்லாமே? ரைட்டிங் ப்ராசஸில் நான் பெருசாக இதாகலை. எனக்கு டைரக்ஷன் சைடில் சார் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட் அப்போவே நான் சில டைம் மோஸ்ட் ஆஃப் டைம் எல்லாம் கரெக்டாக போகும், பட் சில டைம் எங்கேயோ ஏதோ ஒன்று சின்னதாக தப்பு நடக்கிற மாதிரி இருக்கும்போது சார் வந்து சில விஷயங்கள் டிப்ஸ் கொடுப்பாரு. இதை இப்படி பண்ணு, இதை இப்படி பண்ணினா இந்த விஷயம் கொஞ்சம் கரெக்டாக போகுன்ற மாதிரி சார் அவரோட இன்புட்ஸ் நிறைய கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி தான் இருக்கும். ரைட்டிங்கில் இல்லை, டைரக்ஷனில் எனக்கு கொடுத்துருக்காரு. சரி சார், எப்போ மலையாளத்தில் வந்து கம்பேக் கொடுக்க போகிறோம்? இந்த படம் நல்லா ஒன்னாலே கம்பேக் தான். இது நல்லா ஒன்னாலே இது என்னோட கம்பேக் தான். இது மலையாள சினிமாவில் இந்த கேரளா தேட்டரில் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி தமிழில் இது சக்ஸஸ் ஆனாலே கம்பேக் தான். ஏன்னா இதுலேயும் கொஞ்சம் குறைச்சி மலையாளம் உண்டு. எட்டாவது மறந்துடாது. ஃபுல்லாக பார்க்குறேன் சார். மாஸ்டர்ஸ் வந்தது இப்போ ஈஸி ஆகிடுச்சு. கண்டிப்பாக டூ இட் கரெக்டாக அமையும் போது கண்டிப்பாக பண்ணுவோம். கண்டிப்பாக ப்ரோ நீங்கள் வந்து 24 இயர்ஸில் இருக்கு, அதனால அந்த கியூரியாசிட்டினால கேட்குறேன். இந்த ஒரு கதையில் முதல்ல நீங்கள் இந்த ஸ்ரீலங்கா விஷயம் அதுக்கு உள்ளே இந்த ஃபேமிலியை போடுறேன், அதோ இந்த ஃபேமிலிக்குள்ளே அந்த விஷயம் போடுறேன், எப்படி வந்தது இந்த ரைட்டிங்கில் இந்த ரெண்டு விஷயம்லாம்? இல்லை, பேசிக்கலி எனக்கு தெனாலி 2 பண்ணுற ஒரு பிளான் இருந்துச்சு. தெனாலி படத்தோட அந்த ஒரு ஸ்பின் ஆஃப் மாதிரி ஒன்று பண்ணலான்னு சொல்லி இருந்துச்சு. அப்போது ஒரு ஃபேமிலி அதுக்குள்ளே வச்சு எழுத ஆரம்பித்தோம்னா வேற ஒரு கதை இந்த கிளைமேக்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, இதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரியான ஒரு லைன் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை நான் இதுக்குள்ளே சேர்ந்து மிக்ஸ் பண்ணி எழுத ஆரம்பித்தேன். ஸோ அப்போ ஒரு ஃபேமிலியை உள்ளே கொண்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி எழுதும்போது தான் இந்த கதை கரெக்டாக ஃபார்ம் ஆச்சு. സർ ഇപ്പോൾ നോർമലി ഇപ്പോഴത്തെ ഒരു ട്രെൻഡ് അനുസരിച്ചിട്ട് വില്ലൻ ക്യാരക്ടർ ഭയങ്കര വയലൻസ് കാണിക്കുന്ന അല്ലെങ്കിൽ നായകനാണെങ്കിൽ പോലും ഒത്തിരി വയലൻസ് കാണിക്കുന്ന ഒരു ട്രെൻഡുണ്ട്. ഇതിൽ നിന്ന് ഒത്തിരി വ്യത്യസ്തമായിട്ട് ഈ സിനിമയിൽ വയലൻസ് വില്ലൻ ക്യാരക്ടർ വരുന്ന ആൾക്കാർ പോലും ഡയറക്റ്റ് ആ വിഷ്വൽ വരുന്നില്ല. അപ്പം അങ്ങനെ ഒന്നും വേണമെന്നും അങ്ങനെയൊന്നും ആവശ്യപ്പെട്ടോ അതോ ഈ കഥയിൽ അങ്ങനെ തന്നെ മതി എന്ന് പറഞ്ഞുകൊണ്ടാണോ? வில்லனோ இல்லை யாரும் இல்லை, അങ്ങനെയല്ല, വയലൻസ് ഓവറാ பண்ண மாட்டேன். இவட இல்லை இல்லை, அது ஸ்கிரிப்டுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணுவோம். சில ஸ்கிரிப்டுக்கு வில்லன் தரும். நானும் கழுத்து அறுத்துருக்கேன், ஓகேங்களா. நானும் வயலன்ஸாக தான் இருந்திருக்கேன், கொஞ்சம் மாறி இருக்கேன், மாறி வந்திருக்கு. இந்த மாதிரி படங்கள் ஹிட் ஆகி நல்லா ஓடிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். படம் மாதிரி நிறைய வரும்ல, ஃபீல் குட் மூவி நிறைய வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. ஆடியன்ஸுக்கு நம்ம ஒரே மாதிரி கொடுத்தா ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க. நம்ம வெரைட்டியாக கொடுக்கும்போது எல்லாம் பார்க்கும். அப்போ இந்த மாதிரி படங்கள் நம்ம கொடுத்து இதுவும் சக்ஸஸ் ஆகும்போது இது மாதிரி ஒரு 5 படம் 4 படம் வரும். ஸோ எல்லா படங்களும் இருக்கும்போது இந்த மாதிரி படுறது ஆடியன்ஸ் கையில் தான் அது இருக்குது. Yeah, we'll take 2 more questions. മുള്ളിനെ ഫൈൻഡ് ഔട്ട് ചെയ്ത രീതി സ്ക്രിപ്റ്റിൽ നോക്കിക്കഴിഞ്ഞാൽ എല്ലാ സീരിയസ് സീനിൻ്റെ ഇടയിലായിരിക്കും കൃത്യമായിട്ട് അതിൻ്റെ ഒരു എൻഡിലായിരിക്കും ഔട്ട് ബ്രേക്ക് ആയിട്ട് മുള്ളിനെ ക്യാരക്ടർ ഉപയോഗിച്ചിട്ടുള്ളത്. ആ ക്യാരക്ടറിനെ ഉപയോഗിച്ച രീതിയെക്കുറിച്ച് പറയും. எனக்கு என்ன, இந்த படம் ஃபுல்லாகவே சீரியஸ் டோனில் போவேன். நான் எமோஷனலாகவே இருந்தாலும் அதை ஒரு சந்தோஷத்தோட எமோஷனாகவே வச்சுக்கணுன்றது தான் பிளானாக இருந்துச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கெல்லாம் அந்த ஹியூமரை நேச்சுரலாக உள்ளே கொண்டு வர முடியுமோ அதை நான் கொண்டு வந்தேன். அந்த மாதிரி தான். ഇത് കൈയടക്കത്തോടെ റൊമാൻസ് ചെയ്തിട്ടുണ്ട്. ഇത്തവണ എന്തായിരുന്നു എക്സ്പീരിയൻസ്? എന്തായിരുന്നു സാർ തെറ്റിദ്ധരിച്ചു? രണ്ടാമത്തെ സിനിമയിൽ തന്നെ റൊമാൻസ് ചെയ്യാൻ പറ്റിയതിൽ സന്തോഷമുണ്ട്. അതെ, ശശി സാർ അതിലേക്ക് ആഡ് ചെയ്യാം. സിമ്രൻ മാം ആയിട്ടുണ്ടായിരുന്ന റൊമാൻസ് സീക്വൻസസ് ഭയങ്കര ലൈറ്റർ ആയിരുന്നു, ഭയങ്കര സ്വീറ്റ് ആയിരുന്നു.
எனக்கு இந்த இதில் ரொமான்ஸ் பிடிச்சதே என்னென்னா ஒன்லி இந்த படத்தில் யூத் ரொமான்ஸ் மட்டும் இல்லை, கல்யாணம் ஆகிட்டு ஒய்ஃபையும் நல்லா ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இதை சொல்லியிருக்காரு. ஸோ இதை பார்க்குறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே வெறும் ரொமான்ஸ் லவ்வர்ஸ் மட்டும் இல்லை, ஆஃப்டர் மேரேஜ் யூ கேன் ரொமான்ஸ் யுவர் ஒய்ஃப். அந்த ரொமான்ஸ் விட்டு கொடுக்குறதும் எல்லாருமே அது சார்ந்து இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமாக தான் இந்த இதில் பார்க்குறோம். ஸோ படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி ஒரு அந்யோன்யமான ஒரு ஃபேமிலி. யூ லவ் திஸ் ஃபேமிலி ஃபர்ஸ்ட். அதனால தான் சிம்ரன் மேடம், நான், இவங்க, அந்த பையன் காமெடி பண்ணுறது, அந்த இதெல்லாம் வச்சதுக்கு அந்த பையனை பிடிக்கணும், எல்லாரையும் பிடிக்கணும் போது உங்களுக்கு பிடிச்சிரும். ஸோ நீங்கள் வெளியில் வரும்போது இந்த மாதிரி ஃபேமிலி நமக்கு இருக்கணும், இந்த மாதிரி ஃபேமிலியை நம்ம பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ யூ லவ், ஏன்னா லவ் தான் அவங்க ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க இந்த ஃபேமிலி, அதனால் யூ ലവ് ദിസ് ഫാമിലി அப்படின்னு. സാറേ ഇപ്പോൾ ഈ സിനിമയിൽ നോർമലി ഇപ്പോഴത്തെ ഒരു വലിയൊരു സംഭവം നടന്നാണ്, ഗതകരമായൊരു സംഭവം പഹൽഗാം ആക്രമണം. അപ്പോൾ ശരിക്കും ഈ സിനിമയിലും 2 രാജ്യങ്ങളിൽ ഉള്ള ആ ഒരു കുടിയേറ്റമാണ് പറയുന്നത്. അപ്പോൾ അതിനകത്തുനിന്ന് ഇതിനകത്തൊരു ക്രിമിനൽ ആക്ടിവിറ്റി ഉണ്ട്. ഇതിനെ എങ്ങനെയാണ് കാണുന്നത് சார்? இது கிரிமினல், இது எதை பற்றியும் பேசுகிறேன். இந்த படம் பேசுகிறது என்ன விஷயமா இருந்தாலும் ஹியூமனிட்டி தான் சார். ஃபர்ஸ்ட் ஹியூமனிட்டி இருந்தால் எல்லாமே வளர்ந்துரு சார். எந்த வன்முறைகளும் எதுவுமே இருக்காது. அந்த ஹியூமனிட்டியும் அந்த லவ்வும் மட்டும்தான் இந்த படம் பேசுது. அதை தான் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணோம். அது கேட்குறாங்களோ கேட்கலையோ இல்லையோ, வில் ஸ்ப்ரெட் ஹியூமனிட்டி அண்ட் வில் ஸ்ப்ரெட் த லவ். அதுதான் இந்த மூவி பேசுது. அது മാറ്റം കൊടുക്കുன்ற നമ്പിക്ക தான் സാർ. ഈ പടം കഴിഞ്ഞതിന് ശേഷം കുട്ടി പയ്യനാണ് എല്ലാവരും ചോദിക്കുന്നത് ഇവിടെ. കുട്ടി പയ്യനെ പറ്റി ഏതാவது സെറ്റിൽ ஏதாவது மெமரி இருக்கா? எல்லாருக்குமே மெமரி. நல்லா பாடும், சரியா நல்லா ஆடும். அப்புறம் அவர் டான்ஸ் இல்லாதையும் நான் தான் டான்ஸ் ஆடணும், நான் தான் பாடணும் அப்படின்னு சொல்லுவான். பட் இஸ் அ குட் என்டர்டெய்னர். இந்த கதையில் இருக்கும்போதே அந்த குட்டி ஒரு கதை சொல்லும்போது அந்த பையன் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எப்போவுமே இவ்வளோ தூரம் இந்த படம் உங்களை சிரிக்க வச்சுக்கிட்டு சந்தோஷத்தோடு நடத்துதுன்னா அந்த பையனோட அந்த என்டர்டெய்னர், ஒரு என்டர்டெய்னர் எப்போதுமே இருக்கும் எல்லா படத்துலையும் இருப்பாங்க. இந்த படத்தில் அந்த குட்டி பையன் தான் காமெடி பண்ணியிருக்கான். நாங்கள்லாம் கேரக்டர் ரோல்ஸ் பண்ணியிருக்கோம், எல்லாருமே கேரக்டர்ஸாக இருப்போம். அவர் காமெடியனாக இந்த படத்தில் அந்த குட்டி பையன் இருக்கான். அதனால தான் வெளியில் வரும்போது அவங்க அந்த பையன் ஞாபகம் உங்களுக்கு வருது. Thank you so much for that. With that, we'll wrap up the media session. And once again, എനിക്ക് തോന്നുന്നു ഒരുപാട് messages it has shown us the art of saying sorry, art of being truthful, and thank you so much once again. And all the very best. We all enjoyed the movie. Everybody spread your words. Thank you so much. And